வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? அமெரிக்காவில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துக்கிருக்குல்ல, அந்த போட்டி நடக்கக்கூடிய ஸ்டேடியத்திலிருந்து ஒருத்தர் மாறுவோம் மாற்றுவோம் வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை, ஒரு ஷீட்டை காமிச்சு வீடியோ வெளியிட்டிருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார், டிவிக்கேன்னு சொன்னார்ல. அந்த தருணத்தில் இது மாதிரி இன்டர்நேஷ்னல் கேம்ஸ் நடக்கக்கூடிய பல பகுதிகளில் வேர்ல்டு வைடு சொல்கிறேன், அங்கே இருந்தெல்லாம் விஜயுடைய சப்போர்ட்டர்ஸு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ரீல்ஸ் வெளியிட்டாங்க. விஜய்க்கு அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான வெளிப்பாடாக அது போன்ற வீடியோக்கள் அமைஞ்சிச்சு. இப்போது அண்ணாமலைக்கும் இன்னும் கட்சியுடைய பேரையே சொல்லலை, ஜஸ்ட் இயக்கம் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. அமெரிக்காவிலேருந்து வீடியோ வருது. யூகேயில் அண்ணாமலை இயக்கத்துக்கு ஆதரவாக ஒரு கார் பேரணி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. வேர்ல்டு வைடு அண்ணாமலையுடைய இயக்கத்துக்கு சப்போர்ட் இருக்கு. உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் தமிழர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க தங்களுடைய ஆதரவை அண்ணாமலைக்கு வெளிப்படுத்தி அவங்களால முடிஞ்ச ரீல்ஸு வீடியோ இதெல்லாம் பல பகுதிகளில் இருந்து வெளியிட்டுக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியிலிருந்து முஸ்லீம் லீகு விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காதர் மொய்தீன் அறிவிச்சிருக்காப்புல. முஸ்லீம் லீகுடைய மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. டிஎம்கே என்ன சொல்லிக்கிருந்தாங்கன்னா, வெளியிலிருந்து தான் டிவிகேவுக்கு கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களாம் எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க, ஸ்டாலினுடைய அனுமதியில் தான் டிவிகேவுடைய ஆட்சியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன, டிஎம்கே பக்கம் ஒருத்தங்க கூட இல்லை, எல்லாம் டிஎம்கே கூட்டணியிலேருந்து அடுத்தடுத்து விலகிக்கு இருக்காங்க. முஸ்லீம் லீகு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க, கூடிய விரைவாக மதிமுக அறிவிப்பதற்கு ஹை சான்ஸ் இருக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 3 போர்க்கப்பலை நாளைக்கு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கொல்கத்தாவில் நடக்குது அந்த நிகழ்ச்சி. அடுத்தது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் போட்ட பதிவு ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு. என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, விசிகாவுடைய தலைமையகம் இருக்குல்ல, அம்பேத்கர் திடலுக்கு காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் வந்தார். என் கூட பேசிக்கிட்டு இருந்த கொஞ்சம் நேரத்திலேயே மின்சாரம் நின்று போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிருச்சு, ஏசி இயங்காத நிலையிலும் கூட நெடுநேரம் 1 மணி நேரத்துக்கு மேலாக எம்மோடு இருந்தார் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக விமர்சனங்கள் இருக்குல்ல, அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் திருமாவளவன் அவர்களுடைய பதிவு அமைஞ்சிருக்கு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு மேலாக கரண்ட் கட் ஆகிருக்கு, அதை திருமாவளவன் அவர்களே ஒத்துக்கிட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில ட்விட்டுகளை பார்க்க முடியுது. டிவிகே கேடர்ஸு இந்த ட்விட்டு போட்டவங்க இடையே டிபேட்டும் உருவாயிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.